வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஃப்இ மருது ஃப்ரம் எர்த். நாம் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இது என்னுடைய ஃபஸ்ட் வீடியோ ஃபார் சோஷியல் மீடியா. கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணுவேன்னு நம்புகிறேன். நம்மளுடைய சேனல் மோட்டோ நம்ம போகிற ரைட்ஸ், அப்புறம் vlogs, புதுசாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விஷயம் எல்லாத்தையும் நம்ம வீடியோவை எடுத்து போட போகிறோம். இது என்னுடைய மெமரிஸ்க்காக தான். இது என்ன நாள் வாழ்கிறோம், எதுக்காக வாழ்கிறோம், என்னத்துக்கு வாழ்கிறோம், எல்லாத்தையும் தேடல் தான். எனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் போடுவேன். ட்ராவலிங் பிடிச்சிருந்தா பாருங்கள். நிறைய கல்ச்சர்ஸ், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், புதுசாக கற்றுக்கலாம். நானும் அதுக்கு தான் பண்ணுறேன். கற்றுக்கலாம். ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம். எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மோர் கனெக்டட். நம்ம இன்னும் அதிகமாக கனெக்டடில் இருக்கலாம். மக்களோட ரொம்ப கனெக்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனுடைய புதிய வழி தான் இது சோஷியல் மீடியா. அது மூலயமா பார்த்து நம்ம இன்னும் கனெக்டடாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் பூமியை நிறைய புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. பூமியில் நடக்கிற விஷயங்கள், நம்ம தாவரங்கள், செடிகள், கொடிகள், மனுஷங்க, மிருகங்கள், நிறைய விஷயம் நிறைய இடத்துல கற்றுக்க வேண்டியது இருக்குது. அந்த கற்றுக்கிறத இப்படியும் கற்றுக்கலாமே புதுசாக ஒரு வழியில். உங்களோட சேர்ந்து நானும் கற்றுக்கிறேன். உங்களுக்கு தோன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எதை போய் தேடலாம், எனக்கும் ஐடியா இல்லை. எது எனக்கு தோணுதோ அதை பண்ணுறேன். அதை வீடியோவை எடுத்து போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பாருங்கள். ட்ராவல் மெயின் மோட்டோவாக இருக்கும். மோட்டோ vlogging அப்படின்னு நினைக்கிறேன். டிரைவிங் ரொம்ப பிடிக்கும். கார்ஸ், பைக்ஸ், அது மேலே ஒரு தனி கிரேஸ் இருக்குது எனக்கு. பார்ப்போம். உங்களோட சேர்ந்து நானும் இப்போ சுற்றுறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் மருது ஃப்ரம் எர்த் எம்எஃப்இ வியூஸ் என்னுடைய கண்ணோடத்தை நீங்களும் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. பார்க்கலாம். சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்புறம் ஒன் மோர் திங் நம்ம சேனலுடைய இன்னொரு விஷயம் நம்ம நாட் ஓன்லி ஃபார் ஹியூமன்ஸ், ஆல்சோ ஃபார் ஏலியன்ஸுக்கும் நம்மளை எர்த்து எப்படி இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லலாம். சும்மா ஒரு ட்ரை தான். ஒரு வேளை ஏலியன்ஸு எதிர்காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம சேனல் ஏலியன்ஸ்க்கும் ஞாபகம் வரும் இல்லைங்களா? பார்க்கலாம். ஏலியன்ஸ்க்கும் சேர்த்து நான் வீடியோ போடலான்னு பார்க்குறேன். ஆல்சோ ஹியூமன்ஸ், கேர்ள்ஸ், பாய்ஸ், கிட்ஸ், எல்லாருக்கும், பெரியவங்க எல்லாருக்குமே வீடியோ போடுறேன். ஆல்சோ ஃபார் ஏலியன்ஸ் நான் உங்களையும் விட்டு வைக்க மாட்டேன். உங்களுக்கு நான் சேர்த்து வீடியோ போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ என்டர்டெய்னிங்காக எடுத்து போக பார்க்குறேன். அப்புறம் கல்ச்சர், நம்ம நாட்டில் நிறைய கல்ச்சர் இருக்குப்பா. ஒரே ஒரு சும்மா தமிழ்நாடுன்னு எடுத்துக்கினாலே அதிலே ஆயிரக்கணக்கான கல்ச்சர் இருக்குது. இன்னும் இந்தியா, வெளிநாடு, பூமியில் எவ்வளோ கல்ச்சர் இருக்குது இல்லைங்களா? கல்ச்சர் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எந்த கல்ச்சர் எப்படி இருக்குன்ட்டு எல்லாமே நல்லதை தான் சொல்லி தருது. அது எந்த மாதிரி இருக்குதுன்ற பார்க்குறதுக்கு ஆசை எனக்கு. என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னுடைய பெஸ்ட்டை உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ஓகே, பாய். கண்டிப்பாக ஒரு வீடியோ சீக்கிரமே மேக் பண்ணுறேன். அதில் போடலாம். இது என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ, அதனால் எப்படி பண்ணுறது எதுவும் தெரியாது. சும்மா ட்ரை பண்ணியிருக்கிறேன். சும்மா ட்ரை பண்ணல, சீரியஸாக ட்ரை பண்ணியிருக்கிறேன். பாருங்கள். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் நிலத்துலேருந்து வீட்டுக்கு வந்தேன். பசி எடுத்துச்சா, சரி சாப்பிட்லான்னு பார்த்தா எங்கள் அம்மா காலையிலே செஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க. இதை தான் சாப்பிட்டேன். முருங்கைக்காய் குழம்பு பாருங்கள். முருங்கைக்காய் குழம்பு, பருப்பு முருங்கைக்காய், அப்புறம் கீரை பொரியல் பண்ணி வச்சுருந்தாங்க. முருங்கைக்கீரை பொரியல் எங்கள் அத்தை அறுத்துன்னு வச்சாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக செஞ்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குல்ல. முருங்கைக்காய்
உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் ஏலியன்ஸ், இதுக்கு பொட்டானிக்கல் நேம் எனக்கு தெரில, தெரிஞ்சாலும் அது உங்களுக்கு தேவையில்ல. இதுதான் எங்களுடைய ஃபுட்டு. இது வந்து பூமியிலேருந்து விளைய வச்சு சாப்பிட்றோம் நாங்கள். இது மூலிமா தான் எங்களுக்கு எனர்ஜி கிடைக்குது. அதுக்கு எனர்ஜி பூமியிலேருந்து சன்லைட்லேருந்து கிடைக்குது. மேபி உங்களுக்கும் சன்லைட்லேருந்து தான் எனர்ஜி கிடைக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. ஒரு வேளை நான் உயிரோடு இருக்கும்போதே நீங்களும் வந்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு எனர்ஜி இதில் தான். முருங்கைக்காய் சாப்பிடுங்க, தெம்பாக இருக்கும். அப்புறம் முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா அயன் நிறைய இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அயன் சத்து கம்மியாக இருக்கும், சாப்பிடுங்கன்னுவாங்க. அதில் பருப்பு போட்டு செஞ்சுருக்காங்க, பருப்பு களைக்கொட்டை போட்டு. எனக்கு களைக்கொட்டை போட்டு எந்த ஃபுட்டு செஞ்சாலும் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், விடவே மாட்டேன், நல்லா சாப்பிடுவேன். அப்படி எடுத்து பருப்பு குழம்பு, இருங்க யாரோ கால் பண்ணுறாங்க. பருப்பு குழம்புல லைட்டாக கீரையை வச்சு சூப்பராக எங்கள் அம்மா சூப்பர் ஷெஃப் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக சாப்பிட வச்சுருக்காங்க. சில நேரத்தில் தான் கடுப்பாயிடுவாங்க வேலை செய்யலாம். இப்போ நான் சாப்பிட்டு கிளம்ப போகிறேன். வாங்க, எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, என் ஃப்ரெண்டுடைய ஊர் அது. அங்கே போயிட்டு பார்த்தோம்னா வியூ செம்மையாக இருக்கும். இன்றைக்கி போகலாம். ஃபஸ்ட்டு வீடியோ இன்றைக்கி காட்டுறேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு முடிச்சாச்சு. நல்ல சாப்பாடு. இப்போ நம்ம வந்து நான் சொன்னேன் இல்லையா, என் ஃப்ரெண்டுடைய வீட்டு பக்கத்தில் ஒரு மலை இருக்குன்ட்டு. அது பேர் மண்குன்று மலை. மண்குன்று மலைக்கு போய் அங்கே சன்செட் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. ஆனால் அங்கே போய் பார்த்தா செம்மையாக இருக்கும், சுற்றி சூப்பராக இருக்கும். மழை வந்தால் இன்னும் ஜோறு. நாம் அங்கே போய் நடந்தே போகலாமா இல்லை வண்டியில் ஏறலாமான்றதை பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணுவோம். போகலாங்களா? நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுடைய ஃபஸ்ட்டு மோட்டோ விளாகிங் இது. இவரை தான் கூட்டிகிட்டு ஹாய் சொல்லியா எல்லாருக்கும். அவருக்கு வாய்ஸே இப்போ வராது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறாரு. அவர் செம்ம டென்ஷனில் இருக்கிறாரு. நம்ம வந்து அவரும் நானும் தான் போயிட்டு அந்த மலை ஏற போகிறோம். மலை ஏறிட்டு அங்கேருந்து நம்ம ஏரியல் வியூ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம ஊரெல்லாம் காட்டுறேன். அப்புறம் இது நாம் எங்கள் ஊர் பேரே சொல்லியே எங்கள் ஊர் திருப்பத்தூருங்க. திருப்பத்தூரில் பேராம்பட்டு, சின்ன பேராம்பட்டுலேருந்து பார்த்துட்ருக்கீங்க. எங்கள் ஊர் திருப்பத்தூர். ஆஞ்சநேயர் கோயிலுங்க. அதை தாண்டி தான் பெருமாள் கோயிலுக்கு போனோம். இந்த வழியாக லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம வந்து மண்குன்று மலைக்கு போயிடலாம். கைஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்மளுடைய ட்ரெக்கிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த மலையில் படிக்கட்டு வந்து அந்த சைடாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த சைடு தான் வந்திருக்கணும். சரி, இதிலே வண்டி வழியிலே போகலான்ட்டு இறங்கி சிட்டே மடங்கி வந்துட்டேன். இது கைஸ், உண்மையாகவே நாங்கள் ஒரு முயலை பார்த்தோம். வீடியோவில் பார்க்கல, அதனால் நீங்கள் நம்ப கூட மாட்டீங்க. ஆனால் பார்த்தோம். இப்போ தான் வேகமாக ஓடிச்சு. பாருங்கள், ஸ்கூபி டாக், என்னுடைய ஃப்ரெண்டோடைய நாய். அது நம்ம கூட வந்துடுச்சு. அது ஃபாலோ பண்ணி இப்போ தான் போச்சு. அங்கே முயல் ஓடிச்சு. இந்த இடத்துலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓடிச்சு. இந்த இடத்துலேருந்து நேராக அந்த இடத்துக்கு ஓடிச்சு. அவர் பார்த்தாரு, ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. முயலில் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் ஒன்றும் வீடியோவில் காட்டியிருந்தா நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் நானே பார்க்கலையா அத்தை சரியா. ஓடுறப்ப தான் பார்த்தேன். ஏற ஆரம்பிச்சிட்டோம். பள்ளி கடின்ட்டு இங்கே பாருங்கள் இப்படி தான் போகும்.
மேலே வரைக்கும் பாதை இப்படி தான் போகணும். நவர்ஜி என்ன கிரிக்கெட்டா? இப்படி தான் போகும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊர் மவுன மலையோடைய பழைய வழி. இதில் புரட்டாசி மாதம்ன்ட்டு ஒரு மாதம் இருக்குதுல்ல, தமிழ் மாதம். அதில் 5 சனிக்கிழமையும் இங்கே பண்டிகை பண்ணுவாங்க. மேலே 5 சனிக்கிழமைக்கு தவறாமல் வருவாங்க. அப்போ இப்போ ஒரு சனிக்கிழமை கூட வரதில்ல, ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாம் பார்க்கும்போது எனக்கே பழைய நினைவுகள்லாம் வருது. ஸ்கூபி டாக் அலாட்லேயே இருக்குது. ஏதாச்சும் வந்துச்சுன்னா இவன் பிடிச்சிருவான். ஸ்கூபி கைஸ், நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாதி மலைக்கிட்ட வந்தோம். இங்கே பாருங்கள், பாதி மலை ஒரு 40%ன்னு சொல்லலாம். 40% ஏறிட்டோம். எங்கள் ஊரை பாருங்கள் கைஸ், எப்படி இருக்குது. மலை மேகமூட்டத்துடன் காணப்படுது. இன்றைக்கி நாங்கள் மலை மேலே இருக்கும்போதே மழை வரும்னு நினைக்கிறேன். எப்படி டைமிங்க அப்படி தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். எங்கள் வீடு தேடுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சின்ன வயசில் இருக்கிறோடைய ஃபஸ்ட்டு வேலையே மலை ஏறட்டுங்கன்னா எங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னு தான் தேடுவோம். எங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னே இங்கே இருந்து பார்த்தா தெரியல. இப்போ இன்னும் கொஞ்சம் ஹைட்டில் போனங்கன்னா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஏரியல் வியூ போகணும். எங்கள் ஊருக்காலெலாம் ஃபுல்லாக தேங்காய் மரம் தான் கைஸ். தேங்காய் மரம் வச்சுருவாங்க. அதே தான் வியாபாரம். பாருங்கள் எவ்வளோ தேங்காய் மரம் இருக்குது பாருங்கள். ஜவ்வாது மலைத்தொடர் இங்கே பாருங்கள். நாங்கள் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி மலையால் கவர் பண்ணியிருக்கிறோம். எங்களை சுற்றியே ஒரு மலை மாதிரி இருக்கும். ஃபுல் வட்டத்திக்கும் மலையை சுற்றி கவரில் இருக்கிறோம். எங்களெல்லாம் சுனாமி ஒன்றுமே பண்ண முடியாது. சின்ன வயசில் அப்படின்னு நினச்சிக்க. சென்னையில் சுனாமி வந்துடுச்சுன்னா அப்போ எங்கள் ஸ்கூல்லையே ஏதோ சொன்னாங்க, நம்மகிட்டலாம் சுனாமி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இவ்வளோ சுற்றி மலை கவர் பண்ணியிருக்குன்னு நானே கற்பனை பண்ணிக்கினேன். ஓ, இவ்வளோ ஹைட்டாக இருக்குது, நம்மளக்கிட்ட கடல் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, அது தடுத்துரும் அப்படின்ட்டு. ஐயோ, அவங்க வேற ரொம்ப பில்டப் பண்ணாங்க. ஒரு தென்னை மரம் ஹைட்டெல்லாம் வந்து அலை வந்து குதிச்சு நிறைய பேர் அழிச்சிருச்சுன்ட்டு. அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எங்கள் ஸ்கூலில் நான் 3rd ஸ்டாண்டர்டோ என்னவோ படிச்சுட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு எங்கள் ஸ்கூலில் வந்து அன்னைக்கு பாதி கம்பத்தில் கொடி ஏற்றுனாங்க. என் கூட வந்தவரால் நடக்க முடியல. அவர் கொஞ்சம் முடியாதவர். அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். ஏன் ஜி, டவரு சூப்பராக வருது, அவரால் நடக்க முடியல கைஸ். அதை தான் வந்து அவர் வந்து சுற்றி அவர் அப்படி தான் மழுப்புவார். முடியலன்னு ஒத்துக்கவே மாட்டார் எதையுமே. ஏன்னா அவர் தான் ஜி. சரி விடு. என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வியூவர்ஸ்க்கெல்லாம் ஹாய் சொல்லியா? போய் MFE வியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். இது வந்து வேப்பம்பழம் சீசன். இந்த சீசனுக்குன்னு எங்கள் ஊரில் பெரிய மார்க்கெட்டே இருக்குது. நாங்கள் சின்ன வயசாகும்போது என்ன பண்ணுவோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேப்பங்கொட்டையெல்லாம் பெருக்குவோங்க. இது ஆடி மாதமா, ஆடி மாதத்துக்கு ஒரு 15 நாள் முன்னாடியே கிட்டத்தட்ட வந்துடும் வேப்பங்கொட்டை. அந்த வேப்பங்கொட்டையெல்லாம் பெருக்கி ஒன்றா சேர்த்து எடை போடுவோங்க. ஆடி 18 அன்னைக்கு எங்கள் ஊரில் பெரிய திருவிழா, முருகர் திருவிழா. பசிலிக்கொட்டையில், திருப்பத்தூர் பக்கம் பசிலிக்கொட்டையில். அங்கேருந்து எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேருந்து அந்த கோயிலுக்கு தான் வருவாங்க. தேர் காவடி எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அங்கே பார்த்தோம்னா அந்த பண்டிகைக்கு போகிறதுக்கு எங்களுக்கு பாக்கெட் மணி இதுலேருந்தே க்ரியேட் பண்ணுவோம் சின்ன வயசில். இங்கே பாருங்கள், இந்த மாதிரியெல்லாம் கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பெருக்கணும். இதை எடுத்து இதுதான் ஒரு கொட்டை.
இந்த கொட்டையை சேர்த்தணும். எல்லாம் கீழே விழுந்துக்குது பாருங்கள். இதெல்லாம் பெருக்குங்க. பெருக்கி எல்லாம் ஒன்றா சேர்த்தி அதை காய வச்சு 1 கேஜி இவ்வளோ. 1 கேஜி எவ்வளோ ஏஜி? நம்ம லாஸ்ட்டாக எவ்வளோ போட்டுக்குவோங்க? 1 கேஜி ஒரு 10 ரூபா போட்டுக்குவோங்களா? ஆ 15 ரூபா 12 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் 1 கேஜிக்கு. அந்த 1 கேஜி ஒரு நாளில் 1 கேஜி 2 கேஜி பெருக்குனா பெரிய விஷயம். அந்த மாதிரி பண்ணுவோங்க. அதை பெருக்கி போட்டு நாங்கள்லாம் போவோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இதில் தான் ஏறணும். நான் சொல்லலை, அவர் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாருன்ட்டு. நானும் ஒல்லியாதான் தெரியுது, நடப்போம். நீ ஒல்லியாதான் தெரிற, ஆனால் அவர் வந்து ரொம்ப பெரிய சோம்பேறி. இந்த பார், இந்த மேட்டை ஏறுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாரு. இதில் ஏறணுமா அப்படின்னு சாக்காகிறாரு. இதெல்லாம் ஏறணும். ஆனால் அவர் வாலிபத்தில் பயங்கரமாக, அசுரன் படத்தில் சொல்கிற மாதிரி அவர் வாலிப காலகட்டங்களில் பயங்கரமாக இருந்தார். இந்த கதைக்கு வருவோம். அந்த கொட்டையெல்லாம் பெருக்கி நாங்கள் காசு ரெடி பண்ணி நாங்கள் பண்டிகைக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் எங்களுடைய ஹாபியாக இருந்துச்சு சின்ன வயசில். இந்த மேடு செம நெட்டு. சின்ன வயசுலேருந்து இதை ஏறத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவோங்க. இங்கே ஒரு புத்து கோயில் இருக்கும், எங்கன்னு தெரில. இங்கே பாருங்கள், செம பள்ளமாக்குது. ஜி அங்கேருந்து ஏறி வராரு. அங்கே பாருங்கள், பேராம்பட்டு லேக் ஏரி தெரியுது. ஏரிக்கரை கொஞ்சமாக்கி இது தண்ணி மழை வந்துச்சுன்னா ஃபுல்லாக ரொப்பிடும். வாங்க ஜி ஏறலாம். ஸ்கூபி ஏதோ கத்துதுரா ஸ்கூபி. ஒன்றும் பயமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எது வந்தாலும் ஸ்கூபி பார்த்துக்குவோம். அது ஏதோ குருவின்னு நினைக்கிறேன். குருவி தான் கத்துது. இந்த மாதிரி இனிமையான குரல்கள் எல்லாம். அப்புறம் ஏலியன்ஸ், பூமியில் ஹியூமன்ஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி விலங்குகள், அந்த மாதிரி பறவைங்க, இன்னும் நிறைய லட்சம் கோடிக்கணக்கான ஜந்துக்கள் இருக்குது. அவங்கெல்லாம் என்னென்னா எங்கள் கூட ரொம்ப மிங்கிள் ஆகிட்டாங்க, செட் ஆகிட்டான் ஸ்கூபியெல்லாம். ஆனால் மற்றதுங்க தான் வந்து சிலது செட் ஆகுது, சிலது செட் ஆகலை. ஜி ஸ்கூபியே மேலே ஏறி கீழே இறங்கிட்டான். எதையோ பார்த்து பயந்துருக்குறான். ஏறா ஸ்கூபி, வாடா போகலாம். ஸ்கூபி டாக், ஒய்யாரியோ. இவன் எங்களுக்கு இது கொடுப்பான்னு பார்த்தா, சேஃப்டி ஜோன் கொடுப்பான்னு பார்த்தா, அவனுக்கு நாங்கள் சேஃப் கொடுக்குறதாக்குது. ரைஸ், நான் சொன்ன அந்த புத்து கோயில் இதுதான். பெருமாள் சாமி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுதான் முக்கால்வாசி மழை வந்துட்டுங்கன்றதுக்கு எங்களுக்கு வந்து அடையாளம். முக்கால்வாசி வந்துட்டோம். இந்த பாம்பு சாமி புத்து கோயிலை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட்டு பெருமாள் கோயிலுக்கு போகிறது தான். பாருங்கள், நம்ம ஊரில் ஏலியன்ஸ், எங்கள் ஊரில் வந்து ஸ்னேக், அதுவும் ஒரு ஜந்து தான். அதையும் நாங்கள் சாமியாக கும்பிடுவோம். பாம்பையும் சாமியாக கும்பிடுவோம். இங்கே பாருங்கள், வேப்ப மரத்தையும் நாங்கள் சாமியாக கும்பிடுவோம். எங்களுக்கு சாமி வந்து எல்லாத்தையுமே சாமி கும்பிடுவோம். நாங்கள் வந்து நிறைய விஷயத்த காடாக ஏற்றுட்ருக்கோம். காற்றை சாமியாக கும்பிடுவோம், தண்ணியை கும்பிடுவோம், மரத்தை கும்பிடுவோம், நெருப்பை கும்பிடுவோம், அது மாதிரி விலங்குகளை கும்பிடுவோம், எல்லாத்தையுமே கும்பிடுவோம். நாங்கள் எங்களுக்கு ஒரு வரையறையே கிடையாது, எதனாலும் கும்பிடுவோம். அப்படி ஒரு பிலீஃப் ஏலியன்ஸ் எங்களுக்கு.
எங்களை விட அதெல்லாம் சுப்பீரியராக இருக்குதுன்னு நாங்கள் நம்பிட்டோம். அதான் ஒத்துக்கிட மனசு இல்லைன்னாலும் அதுதான் நெசம். அப்படி ஃப்ரெண்ட்ஸ் நான் அவ்வளோதான் வந்துட்டோம். அங்கே பாரு வேலுகுண்டல வாழா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. யாருன்னு டயர்டுக்கீங்க பாரு, ஃபுல்லாக ஸ்வெட். என் ஃப்ரெண்டு இதிலே காலையில் எழுந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ஏறி இறங்கிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஒரு பீக்கில் அந்த டைமில் 10 நிமிஷத்துக்குள்ளே ஏறி அங்கே போயிட்டு மறுபடியும் இறங்கி கீழே வீட்டானே வந்துடுவான். அந்த மாதிரி இருந்தான், மான்குட்டி மாதிரி துள்ளிருந்தவனே கால சூழ்நிலை ரொம்ப மாற்றிடுச்சு. மறுபடியும் அவனுக்கு எனக்கு காம்படிஷனுக்கு சீக்கிரம் ரெக்கவரி ஆகி வந்துடுவான். பார்க்கலாம். ஸ்கூபி டாக் வந்து தான் இன்னும் 2 நிமிஷம் மலை ஏறிடும், அப்புறம் பண்ணுறேன் கைஸ். ஒரு வழியாக கிட்ட நெருங்கிட்டோம். ஃபியூ ஸ்டெப்ஸ் அவ்வளோதான் இருக்குது. வந்துட்டோம் மேலே வந்துட்டோம். ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி விளாக் பண்ணணுன்ற ஆசை வந்து எப்படி சின்ன வயசுலேருந்து யோசிச்சுட்ருப்பேன். நம்ம ஆல் டைம் ஹீரோ பேர் கிரில்ஸ், அவர் தான் என்னுடைய ஹீரோவே. என் தலைவன் பேர் கிரில்ஸை பார்க்கும்போதெல்லாம் நாமளும் ஒரு நாளைக்கு இப்படி பண்ணணுன்ட்டு அவர் தான் எனக்கு மெயின் இன்ஸ்பிரேஷனே. காட்டிலெல்லாம் போய் வசிக்கிறதுக்கு நம்மளை விட்டாங்கன்னா நல்லா பண்ணலாம். அவர் அளவுக்கெல்லாம் பண்ண முடியாது என்னால், ஆனால் அந்த வைபை எட்டுன்னு வர முடியும். செம்ம எனர்ஜெட்டிக்கான பர்சன் பவர். அப்படிப்பட்ட ஆள். அவரை இன்ஸ்பிரேஷனாக கொண்டு தான் இந்த வீடியோ, இந்த இதெல்லாம். இருங்க வந்துட்டோம், மேலே போய் காட்டுறோம். ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். அப்புறம் ஏலியன்ஸ், நாங்கள் வந்து இந்த மாதிரி சுப்பீரியர்கிட்ட போகும்போதெல்லாம் செருப்பெல்லாம் போட மாட்டோம். பக்தி மயமாகும். பக்தின்றது உங்களுக்கு எப்படி நான் கன்வே பண்ணதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல. அதில் நானே கொஞ்சம் தெளிவாயிட்டு அப்புறம் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்த பெருமாள் கோயில். இங்கே நிறைய குரங்குங்க இருக்கும். க்ளோஸில் இருக்கு, இப்போ பார்க்கலாமா? இதுதான் கைஸ் எங்கூர் பெருமாள் கோயில். இதுதான் கைஸ் எங்கூர் பெருமாள் கோயில். பாருங்க, பெருமாள் கோயில் ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக ஷட் பண்ணிட்டுக்கிறாங்க, க்ளோஸ் பண்ணிட்டுக்கிறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு கைஸ் இதுக்கு வந்து. திரும்பவும் வ்ளாகிங்க்கு தான் வர்றதா போச்சு. இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்களுக்கும் தேங்க்யூ என்னை மறுபடியும் இந்த இடத்துக்கு வர வச்சதுக்கு. ஜி வந்து ரொம்ப ரசிக்கிற நிலைமைக்கு போயிட்டார். ஏன் ஜி அவர் சட்டெல்லாம் பாருங்கள், ஒரே ஸ்வெட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? தளபதி படம் ஷார்ட் மாதிரி கொடுக்குறார். தளபதி ஷார்ட் மாதிரி கொடுக்குறார் போஸ். இந்த இடத்துக்கு வந்தாவே ஒரு சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன் அந்த மேகத்தெல்லாம், சுற்றி மலை தான். எல்லாம் நிறைய குரங்குங்க இருக்கும், இப்போ தான் இல்லாமல் இருக்கு. ஒரு வழியா ஏறி மேலே வந்துட்டோம். பண்ணுறோம் இந்த மாதிரி எவரெஸ்ட்டே ஒரு நாளைக்கு ஏறணும்னு நினைக்கிறேன். மலை ஏறிங்கிற நான் என்னைக்கு எவரெஸ்ட் ஏற போகிறேன்னு தெரில. எவரெஸ்ட் ஏறிட்டு எவரெஸ்ட்டில் ஜியும் கூட்டின்னு போகணும். டெய்லி காலைல வா,
ஜியும் கூட்டின்னு 5 போய் மணிக்கு எழுந்து வா, டக்குன்னு ஏறலாம் டெய்லி இது மேலே. எவரெஸ்ட் ஏறிட்டாங்கன்னா அது ஏதோ சாதனைன்னு சொல்கிறாங்க. ஏறி இதில் பழகிட்டுங்க. இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு எந்த மலையும் ஏறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் ஏறத்துக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்குது, ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. வாவ் ஏறிட்டேங்க, ஏதோ ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு உங்களாலையும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சின்ன டாஸ்க்கை டெய்லி கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒரு சின்ன டாஸ்க் வச்சுக்கணும். ஓகே, ஒரு 10 நிமிஷம் வாக்கிங்கு, மாற்றம். அது மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் வச்சுக்கின்னு நம்ம கம்ப்ளீட் பண்ணங்கனாவே ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட் வரும். ஓ ஓகே, நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணால் அதை நம்ம முடிக்கிறோங்க போல இருக்குது அப்படின்னு நம்மளுடைய மைண்டே நம்மளை நம்ப ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அதுதான் ட்ரை பண்ணுறேன். அந்த மாதிரி ஒன்று தான் இந்த சேனல் MFE. என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரில, மருது ஃப்ரம் எர்த்துன்னு வச்சுட்டேன். மருதுபாண்டி கோட்டை இது எங்கள் வேட்டை, ஆகப்போது சேட்டை. இவர் தான் இந்த மாதிரி காமெடியான ஒரு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பார். ஆக்சுவலாக MFE எதுக்குன்னா, நம்ம எல்லாருமே பூமியில் தான் வாழ்கிறோங்க. நம்மளுடைய ஐடென்டிட்டி எர்த்து தான். நம்ம ஆனால் மொழியால், ஜாதியால், கண்ட்ரி, நிறைய விஷயத்தால் பிரிஞ்சு இருக்குங்க. ஆனால் நம்ம மனுஷங்க தான் ஹியூமன்ன்றத கூட நம்ம ஒரு எர்த் பீயிங்லாம். பூமியில் தான் நம்ம எல்லாருமே வாழ்கிறோங்க. பூமியில் ஒரு உயிர், ஜி சொல்கிற மாதிரி பூமியில் ஒரு உயிர். இந்த மலை, செடி, கோடி, ஆடு மாடு, மனுஷன், கரடி, யானை, முயல், மொட்டாங்கட்டி, எல்லா உயிர் மாதிரி நாமளும் ஒரு உயிர். எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு தான் நம்ம வந்தோங்க. ஆனால் நம்ம மனசுக்குள்ளே ரொம்ப இதுங்களை விதைச்சி, வன்மத்தை விதைச்சி அதை டெவலப் பண்ணிகிட்ருக்கோங்க. அது தேவையில்லை. எல்லாம் விட்டுட்டு நம்ம இவர் தான் சொல்லுவார், யார், வேடனில் தான் நான் இன்ஸ்பயர் ஆனேன். நான் வாழும் இடம் பூமின்ட்டு ஒரு பாட்டு பாடி இருக்கிறாரு. அது பயங்கரமாக என்னை தாக்கம் பண்ணுச்சு. அதனுடைய இன்ஸ்பிரேஷன் தான் மருது ஃப்ரம் எர்த். அதனுடைய இன்ஸ்பிரேஷன் தான். ஸ்கூபி இங்கே பாரு, உட்கார்றா, உட்கார், இங்கே உட்கார். பார்த்தீங்களா, உட்கார்றா கீழே. டேய் உட்கார், வா. ஓடி போயிட்டான். குக் வித் கோமாளி பைத்தியம் இவர். ரொம்ப நேரமாக பார்த்துனே இருக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அவள் தான் கீழே இறங்க போகிறோம். டைம் ஆச்சு, 6:45 ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. நாங்கள் இன்றைக்கி சன்ரைஸ் எதிர்பார்த்தோம், ஆனால் சன்ரைஸ் சன்செட் இன்றைக்கி கிடைக்கல. ஆனால் அந்த மலைங்க சன்செட்டு மலை மேகமூட்டமாக இருக்கிறதுனால அது சரியாக தெரில. ஆனால் இந்த மலைங்கள்லாம் பாருங்களேன், செம்மையாக இருக்கும். எங்கள் ஊரில் குட்டி குட்டிஸாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெருசாக தெரியும், இங்கே பார்த்திங்கன்னா குட்டிஸாக அழகாக இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் கீழே போயிட்டு வீட்டுக்கு போகிறோம். பாய், சைன் ஆஃப். அப்புறம் MFE வியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ் ஆகும்.